2025 தொடர்ந்து உச்சம் தொட்டு வரும் வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 20,000 ரூபாய் அதிகரித்து அதிர்ச்சி அளித்துள்ளது. வெள்ளி விலையேற்றத்துக்கான காரணங்களை இத்தொகுப்பில் பார்க்கலாம். வெள்ளி விலை ஒரு நாளில் கிராமுக்கு பைசா கணக்கில் உயர்ந்து கொண்டிருந்த காலம் மாறி 2025ஆம் ஆண்டு இறுதியில் ஒரே நாளில் அதிரடி விலையேற்றங்களை வெள்ளி கண்டது. டிசம்பர் 27ஆம் தேதி வணிகத்தில் சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி எப்போதும் இல்லாத வகையில் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 274 ரூபாய்க்கு வர்த்தகமானது. ஒரு கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய் என்ற உச்சம் வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இது விலை ஏறும் என்பது பலரும் யூகித்துவிட்ட காரணத்தினால், அது தவிர அமெரிக்காவிலே வட்டி விதங்கள் குறைக்கப்படுகிற காரணத்தினால் மெட்டல்ஸ் நோக்கி பணம் வருகிறது. தங்கத்தில் அதிகமாக நிறைந்து விட்டது. இப்போது வெள்ளியை தொட்டு இருக்கிறது. மிக வேகமாக உயர்கிறது. இந்த போக்கு தொடரும் என்று தான் தோன்றுகிறது. வெள்ளியினுடைய விலை இறங்குகிற பொழுதெல்லாம் வாங்கலாம், இறங்காவிட்டாலும் கூட இப்போது வாங்கலாம், இறங்கினாலும் அச்சப்பட வேண்டாம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கடந்த 2015 ஒரு கிலோ வெள்ளி 35,700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 5,800 ரூபாய் வரை உயர்ந்து 2018ஆம் ஆண்டு இறுதியில் 41,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கொரோனா காலத்தில் அனைத்து தொழில்களும் முடங்கிய நிலையில் தங்கம் வெள்ளியில் முதலீடு குவிய தொடங்கியது. தங்கத்திற்கு அடுத்தபடியாக வெள்ளியின் மீது கவனம் இருந்ததால் கொரோனா காலத்தில் மட்டும் ஒரு கிலோ வெள்ளி சுமார் 30,500 ரூபாய் வரை விலை ஏற்றம் கண்டது. கொரோனாவிற்கு பின் குறைந்த வெள்ளியின் விலை 2022ஆம் ஆண்டில் மீண்டும் ஏறுமுகத்தில் சென்றது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஒரு கிலோ வெள்ளி 2 லட்சம் ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. 2023க்கு பிறகு ஒரு ஆண்டில் 18,000 ரூபாய் மட்டுமே விலை ஏறிய வெள்ளி கடந்த ஒரே ஆண்டில் 1,76,000 ரூபாய் அதிகரித்து அதிர்ச்சி அளித்துள்ளது. போர் பதற்றம், பணவீக்கம் உள்ளிட்ட காரணிகளால் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி மீது முதலீடு அதிகரித்தது விலை ஏற்றத்திற்கான காரணங்களில் ஒன்றாக உள்ளது. சோலார் பேனல்கள், மின்சார வாகன உற்பத்தி உள்ளிட்ட தொழில்துறை பயன்பாட்டிலும் வெள்ளியின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு மாற்றாக சாம்சங் கொண்டு வந்துள்ள திடநிலை பேட்டரியில் வெள்ளி முக்கிய உலோகமாக பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளியின் விநியோகத்தில் ஏற்பட்ட பற்றாக்குறையால் இந்தியாவில் இறக்குமதி குறைந்ததும் ஒரு காரணமாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பலவீனமடைவதால் இறக்குமதி செய்யப்படும் வெள்ளியின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. வெள்ளி என்பது இப்பொழுது ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம இவி பேட்டரி கார்கள், அது தவிர சோலார் பேனல், அந்த பொருட்களுக்கு உற்பத்தியில் மிக அதிகம் தேவைப்படுகிறது. அவைதான் இனி வருங்காலத்தில் கோலோச்சப் போகின்றன. அதன் ஒரு மூலப்பொருளாக, அதனுடைய உதிரி பாகமாக இருக்கிற ஒரு வெள்ளியை மிக அதிக அளவில் வாங்குவார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் வெள்ளி என்பது உலகத்திலே நேரடியாக கிடைக்கிற ஒரு பொருள் அல்ல. மிக குறைந்த அளவு வெள்ளி தான் நேரடியாக கிடைக்கும். காப்பர், லீடு போன்ற மற்ற உலோகங்களை எடுக்கிற போது அதிலிருந்து கிடைக்கிற உபரி பொருளாகத்தான் வெள்ளியை எடுக்க முடியும். அதனால் உலகத்தில் தற்போது இருக்கிற மொத்த தேவை என்பது 1.13 லட்சம் டன்கள் அளவு என்றால் இப்போது கிடைப்பது 850 என்கிற அளவிலே குறைவாக இருக்கிறது. பொதுமக்களின் அன்றாட பயன்பாடு என்பதை தாண்டி தொழில்துறை பயன்பாடு, முதலீடு உள்ளிட்ட உலகளாவிய காரணிகளால் வெள்ளியின் விலை அதிகரித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.